இது தச்ச ப்ளவுஸு. இதுக்கு ஸ்லீவுக்கும் ஷோல்டருக்கும் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நெட்டு வருது. 3/4 ஸ்லீவு, காலர் நெக்கு. இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். பிங்க் கலரு, பர்பிள் கலரு, அப்புறம் க்ரீன் கலர். லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர். 3மே லீஃப் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். லீவ் ஷேப்லேயே தான் எடுத்திருக்கேன் 3க்குமே. இப்போ இந்த ப்ளவுஸில் நெட் கிளாத் ஃபுல்லுமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து இப்போ பேக் சைடில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு இப்போ காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு பேக் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். பேர்ல் எடுத்திருக்கேன், பிக் சைஸும் ஸ்மால் சைஸும் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் டியூப் பீட் எடுத்திருக்கேன், இது நார்மல் சைஸு. அப்புறம் கோல்டு கலரில் பீட் எடுத்திருக்கேன், பிக் சைஸு. டியூப் பீட் எடுத்திருக்கேன், பிக் சைஸு. அப்புறம் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், பெட்டல் ஷேப்பில் பிங்க்கும் பர்பிளும் 2 கலர்லேயும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ளவர் டைப்பில் பிங்க் கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் எடுத்திருக்கேன். அப்புறம் லீஃப் ஷேப்பில் வந்து பர்பிள் கலரு, பிங்க் கலரு, க்ரீன் கலரு, இந்த 3 கலர்லேயும் எடுத்திருக்கேன். அப்புறம் நார்மல் டைப்பில் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா, இது கிளிட்டராக தான் இருந்தது. நான் அந்த மேலே இருந்த அந்த கிளிட்டர் ரேப்பரை வந்து நான் பிரித்து எடுத்துட்டேன். எதுக்காகனா கொஞ்சம் போல்டாக தெரியணும், அதுக்காக அந்த ரேப்பரை நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். இப்போ கிளிட்டர் இல்லாமல் சும்மா நார்மலாக இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் குட்டி குட்டி சீக்வன்ஸ் வந்து பர்பிள் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் எடுத்திருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் நார்மலாக த்ரெட்டு, நீடிலு இது எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளவுஸோட நெட் கிளாத் ஃபுல்லுமே ஒரே டைப் சீக்வன்ஸ் 3 கலரில் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு இப்படி பண்ணியிருக்கேன். காலர்லேயும் அதே சீக்வன்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் பேக்கில் ஃபேப்ரிக் எடுத்து அதில் ஃப்ளவர் ஒன்று மேக் பண்ணி அதை சுற்றி குட்டி குட்டி சீக்வன்ஸ் வச்சு அழகாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வேணும்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.